1005. உள்ள போனா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா எனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். சரவணன் அப்படி சொன்னதும் பெரிய தொப்பி அணிந்திருந்தவன் சரவணனை பார்த்து சிரித்தான். பரவாயில்ல, கிளவராக தான் இருக்க. நான் உன்னை தேடி தான் இங்கே வந்தேன். என்னையா? என்ன எதுக்காக நீ தேடி வந்த? உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். இந்தா, இது உனக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். அந்த தொப்பி அணிந்திருந்தவன் சரவணனின் கையில் காயின் போன்ற ஒரு டோக்கனை கொடுத்தான். அந்த டோக்கனை சரவணன் வாங்கி பார்க்க அதில் நெருப்பை கக்கிய வண்ணம் ஒரு டிராகன் வரையப்பட்டிருந்தது. அதன் கண்களில் ஏதோ ஒன்று தெரிந்தது. அது என்னவாக இருக்கும் என்று சரவணன் உற்று பார்க்க அவனுக்கு அதில் எதுவும் தெரியவில்லை. உடனே அவன் அதை பற்றி அந்த தொப்பி அணிந்தவரிடம் கேட்கலாம் என்று நினைத்து திரும்பி பார்க்க அவன் அதற்குள் அங்கிருந்து சென்றிருந்தான். என்ன இப்பதானே இங்க நின்னா? அதுக்குள்ள இங்க போனான். காத்தை விட வேகமா போயிட்டான். யாரா இருப்பான்? இதை எதுக்கு நம்ம கிட்ட கொடுக்கறான்? சரவணன் அவன் யார், எதற்காக இதை தன்னிடம் கொடுத்தான் என்று யோசித்துக் கொண்டிருந்த அதே நேரம் அந்த பெரிய தொப்பி அணிந்திருந்தவன் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே சென்றான். அங்கு அவனுக்காக ஒரு பெண் காருக்கு வெளியில் நின்று கொண்டிருந்தாள். என்னாச்சு, அவனை பாத்தியா? அவன் இப்ப எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? அவன் நல்லா தான் இருக்கான். அவன்கிட்ட ஏதாவது பேசுனியா? அவன் ஏதாவது சொன்னானா? திரும்ப திரும்ப அவனை பத்தியே பேசி எதுக்கு எரிச்சல் கிளப்பிட்டு இருக்காத. அவன் நல்லா இருக்கான்னு பார்க்க சொன்ன, பார்த்துட்டேன். போனா போகுதுன்னு அவனுக்கு ஒரு பரிசும் சேர்ந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் கிளம்புறேன். அவனுக்கு நீ என்ன கொடுத்த? அவனுக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டுச்சா? நான் கொடுத்த பொருளை சாதாரணமா பணத்தால் எல்லாம் வாங்க முடியாது. இதுக்கு மேல அவனை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காத, என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். அவன் சற்று எரிச்சலுடன் அந்த பெண்ணிடம் பேசிவிட்டு அங்கிருந்து செல்ல அந்த பெண்ணோ அவனை பார்த்து சிரித்தாள். உனக்கு ஏந்தா இவ்வளவு கோபம் வருதோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணினா கேட்க மாட்டேங்கிற. அந்த பெண் சிரித்து கொண்டே காரில் ஏற கார் அங்கிருந்து புறப்பட்டது. அந்த காயினை திரும்ப திரும்ப எடுத்து பார்த்த சரவணனருக்கு திடீரென்று தனது தாய் ஈஸ்வரியின் நினைவு வந்தது. உண்மையிலேயே அப்பா எங்கதான் இருக்காரு? பாவம், அம்மா அப்பாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஒருவேளை நான் ஊருக்கு போனா அப்பா எங்கன்னு கேட்டா அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கான விடைய நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? சரவணன் சோகத்தின் உச்சபட்சமாக தனக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்க ஹரிஷ் போன் பேசிவிட்டு மறுபடியும் அங்கே வந்தார். அங்கு சரவணன் சோகத்தில் இருப்பதை பார்த்ததும் ஹரிஷ் சரவணனிடம் ஏதேதோ பேசி அவனது மனதை மாற்ற முயற்சித்தார். ஹரிஷ், நியூ மென்ஷன்ல யார் யாரையோ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்றீங்க. யாருன்னு தெரியாதவங்கள பத்தி எல்லாம் கூட சொல்றீங்க. ஆனா உங்களால ஜஸ்டினை பத்தியும் அப்பாவை பத்தியும் மட்டும் ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஒருவேளை அவங்கள உங்களால கண்டுபிடிக்க முடியலையோ? பாஸ், பிரச்சனையே அங்கதான் இருக்கு. நீங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க யாரை பத்தி வேணாலும் கேளுங்க. எல்லார பத்தின தகவலையும் நான் புட்டு புட்டு வைக்கிறேன். ஆனா நம்ம நாட்டை சேர்ந்தவங்க யாரை பத்தியும் நம்மளால அவ்வளவு சாதாரணமா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்களே இங்க மறைமுகமா தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதனால அவங்கள பத்தி யாருக்கும் எந்த தகவலும் தெரியாது. அதுலயும் உங்க அப்பாவும் சரி ஜஸ்டினும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப மிஸ்டீரியஸான ஆளுங்க. அவங்கள பத்தி யாராலையும் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாது. ஜஸ்டினை பத்தி சொல்லவே வேண்டாம். பிளேஸ் ஃபியூரி ஆர்கனைசேஷனோட முதுகெலும்பே அவன் தான். அந்த ஆர்கனைசேஷனை விட்டு வெளியேற போதே அதுல இருந்தவங்க எல்லாரோட டீட்டெயிலையும் எரேஸ் பண்ணிட்டாங்க. அதனால நம்மளோட ஜஸ்டினை பத்தி எந்த டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ண முடியாது. ஹரீஷ், எனக்கு அப்பாவை நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு. தாரிகா ஒரு பக்கம், அப்பாவோட பிரச்சனை ஒரு பக்கம். அவ கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப பாரமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஹரீஷ். பாஸ், வேணும்னா நாம அந்த பிரீத்தி இருக்கிற இடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வருவோமா? நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க. ஹரிஷ் அப்படி சொன்னதும் சரவணன் ஹரிஷை பார்த்து முறைத்தான். ஹரிஷ் பதிலுக்கு சரவணனை பார்த்து சிரித்தார். என்ன பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுதுல்ல? நான் எவ்வளவு எமோஷனலா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க கேஷுவலா என்ன பார்த்து விளையாடிட்டு இருக்கீங்க. பஸ், எனக்கும் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா உங்களை இந்த மாதிரி சோகமா பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. அதனாலதான் ஏதாவது பண்ணி உங்களை சிரிக்க வைக்கணும்னு நினைச்சேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாஸ், எல்லா பிரச்சனையும் சீக்கிரமே சரியாடும். ஹரிஷ் சரவணனிடம் அப்படி பேசியது சரவணனருக்கு சற்று ஆறுதலாக இருக்க பதிலுக்கு அவனும் சரி என்பது போல் தலையை அசைத்தான். That's my boss. இப்பதான் என்னோட பாஸ் பாக்குற மாதிரி இருக்கு. சரி, வாங்க கிளம்பலாம். நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. எங்க பாஸ் போனோம்? இந்த நேரத்துல நீங்க தாரிகா மேடம் கூட ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தான் பெட்டர். நீங்க தாரிகா மேடம் கூட இருங்க. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, அதை நான் பண்றேன். இல்ல ஹரிஷ், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். நீங்க தாரிகா மேடம் விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா கண்டிப்பா அது முக்கியமான இடமா தான் இருக்கணும். சரி, வாங்க போலாம். ஹரிஷ் முன்னால் செல்ல சரவணன் பின்னால் சென்றான். சற்று நேரத்தில் இருவரும் ஜப்பானில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு முன்பு சென்று
காரை நிறுத்தினார்கள். அந்த ஹோட்டலை பார்த்ததும் ஹரிஷ் எதுவும் புரியாமல் சரவணனை பார்த்தார். இப்படி என் மூஞ்சியவே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? காரை விட்டு கீழே இறங்குங்க. இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உள்ள போனதுக்கு அப்புறம் எதுக்குன்னு உங்களுக்கே புரியும். இப்ப வாங்க. சரவணன் ஹரிஷிடம் பேசிவிட்டு காரில் இருந்து இறங்கி வேகமாக அந்த ஹோட்டல் என்ட்ரன்ஸிற்கு சென்றான். அவனை பார்த்ததும் அங்கு நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டி வேகமாக வந்து சரவணனை வழிமறித்தார். தம்பி, ஒரு நிமிஷம். இந்த ஹோட்டலுக்குள்ள எல்லாம் உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. நீங்க யாரையாவது பார்க்க வந்திருக்கீங்களா? அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இருந்தீங்கன்னா சொல்லுங்க, உங்களை உள்ள அலோவ் பண்றேன். இல்லைன்னா உங்களால உள்ள போக முடியாது. நான் ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன், ஆனா அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கல. சாரி தம்பி, என்னால் அப்படின்னா உங்களால உள்ள விட முடியாது. தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, அப்புறமா உங்களை உள்ள அலோவ் பண்றேன். இல்ல, நான் கண்டிப்பா உள்ள போய் தான் ஆகணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை தம்பி. தேவையில்லாம இங்க நின்று பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புங்க. கிளம்ப முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? எபிசோட் 1006. இங்க என்ன நடக்குது? சரவணன் செக்யூரிட்டியிடம் பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் ஹரிஷ் கோபமாக வந்து செக்யூரிட்டியிடம் கத்தினார். ஹரிஷை பார்த்ததும் செக்யூரிட்டி அதிர்ந்து போனார். இதை பாருங்க, உள்ள போறதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்காம வந்து நின்று என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க. என்ன மிரட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க ஒருவேளை உள்ள போனீங்கன்னா எனக்கு தான் வேலை போகும். ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. பாஸ், இவங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசினா கதையாகாது. நீங்க கொஞ்சம் நகருங்க. இவங்களுக்கு என்னோட பாஷையில பேசினாதான் புரியும். ஹரிஷ் அந்த செக்யூரிட்டியின் இரு தோள்களையும் பிடித்து அப்படியே தள்ளி வைத்தார். பின்பு டோரை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அங்கு நின்று கொண்டிருந்த சில அடியாட்கள் வலுக்கட்டாயமாக ஹரிஷ் உள்ளே வருவதை பார்த்ததும் வேகமாக ஹரிஷை நோக்கி ஓடி வந்தார்கள். அவர்கள் அனைவரையும் ஹரிஷ் மின்னல் வேகத்தில் தூக்கி காற்றில் பறக்கவிட அனைவரும் அலறிக்கொண்டு தரையில் விழுந்தார்கள். பாஸ், இப்ப வாங்க போலாம். ஹரிஷ் சரவணனை கூப்பிட்டதும் சரவணன் சிரித்துக் கொண்டே ஹரிஷின் பின்னால் சென்றான். அவர்கள் இருவரும் நடந்து உள்ளே செல்வதை பார்த்ததும் அங்கு வெளியில் நின்று கொண்டிருந்த ஒருவன் வேகமாக ஒரு அறைக்குள் ஓடினான். பாஸ் பாஸ், பிரச்சனை, பெரிய பிரச்சனை. என்னடா, என்ன பிரச்சனை? எதுக்காக இப்படி ஏதோ பேய பார்த்த மாதிரி அரண்டு ஓடி வர? பாஸ், இவங்க பேயோட மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட மெயின் கேட்டையே உடைச்சிட்டு நம்ம ஆளுங்களை எல்லாம் அடிச்சு போட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. அது நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்களா? நம்ம ஆளுங்க மேல கை வைக்கிற அளவுக்கு யாருக்கா தைரியம் இருக்கு? கிரே வந்திருப்பது யார் என்று கேட்டுக் கொண்டிருந்த நேரம் கிரேயின் அறை கதவை உடைத்துக் கொண்டு சரவணனும் ஹரிஷும் உள்ளே வந்தார்கள். சரவணனை பார்த்ததும் கிரேயின் புருவம் சுருங்கியது. இவனுங்க ரெண்டு பேரும் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க வந்திருக்காங்க. நான் சொன்னதுக்கு இந்நேரம் அவனுங்க அந்த பொண்ணை தேடி போயிருப்பாங்கன்னு பார்த்தா என்ன தேடி வந்திருக்கானுங்க. சரி, இவனுங்களை வச்சு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணும். நியூ மேன்ஷனுக்கு நம்ம தனியா போனோம். அங்க ஒரு வேளை இவங்கிட்ட சிக்கினா சின்ன பின்னம் ஆயிடுவோம்னு பயந்துட்டு வந்துட்டோம். ஆனா இப்பதான் இங்க நம்ம ஆளுங்க இருக்காங்களே, இவங்களால என்ன பண்ண முடியும்? கிரே தனது ஆட்களை மீறி சரவணன் தன்னை எதுவும் செய்ய மாட்டான் என்ற தைரியத்துடன் அவனது நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சரவணனை பார்த்து சிரித்தான். ஹலோ மிஸ்டர் சரவணன், நீங்க என்ன அந்த பக்கம் என்ன பார்க்க ஹோட்டலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்களை வெல்கம் பண்ணியிருப்பேன். எதுக்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாங்க ஏன் வந்திருக்கோம்னு உனக்கு தெரியாதுல்ல? அது நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ உனக்கு தெரியாது, சரி நானே சொல்றேன். உன்னை தேடி இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி நீ இருக்கிற ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு குடிக்க ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டியா? சரவணன் கிரேயிடம் பேசிக்கொண்டே அங்கிருந்து சோஃபாவில் சென்று உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தான். அதானே, எதிரியாவே இருந்தாலும் நம்ம தேடி வந்தவங்கள நம்ம உபசரிக்கணும். அதானே நம்ம பண்பாடு. ஹரிஷ் பேசிக் கொண்டிருந்த நேரம் அங்கு கிரேயின் பட்லர் ஒருவன் கிரேவிற்கு காஃபி கொண்டு வந்தார். அதை பார்த்த ஹரிஷ் அந்த பட்லரின் அருகில் சென்று காஃபி கப்பை கையில் எடுத்தார். நீங்க என்ன பண்றீங்க? இந்த காஃபி எங்க பாஸுக்கு கொண்டு வந்தது. பரவாயில்ல விடு, என்னதான் இருந்தாலும் நம்மள தேடி வந்துட்டாங்க. இல்ல, குடிச்சு போட்டோம். கிரே சரவணனை பார்த்து நக்கலாக சொன்னான். அதை கேட்டதும் ஹரிஷிற்கு கோபம் வர சரவணன் கண்களாலேயே ஹரிஷை அமைதிப்படுத்தினான். பின்பு ஹரிஷிடம் இருந்த காஃபி கப்பை வாங்கி காஃபியை சுவைக்க ஆரம்பித்தான். சச்சா, இது என்ன இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு? இதெல்லாம் பசங்க குடிக்கிற மாதிரி இல்லையே, ஸ்வீட்டான பொண்ணுங்க குடிக்கிற மாதிரில இருக்கு. கிரே, நீ ஒன்னும் அந்த மாதிரி ஆள் இல்லையே. சரவணன் அப்படி சொன்னதும் கிரேவிற்கு அவமானமாக போனது. கிரே உடனே கோபமாக சரவணனை பார்த்து முறைத்தான். என்ன முறைக்கிற? நிஜமாவே நீ ஆம்பளை தானா? ஏன்னா எப்பவுமே நீ ஆம்பளை கூட மோத மாட்டேங்கிற, பொண்ணுங்க பின்னால் தான் மோதிக்கிட்டு இருக்க. தான் கேட்டேன்.
கிரேவிற்கு அப்பொழுதுதான் சரவணன் இங்கு எதற்காக வந்திருக்கிறான் என்பது நன்றாக புரிந்தது. அவன் அந்த சிவப்பு நிற உடை அணிந்திருந்தவளை தவறாக பேசிவிட்டு வந்ததற்காகத்தான் தன்னை பழிவாங்க இங்கு வந்திருக்கிறான் என்பது புரிந்தது. இங்க பாருங்க, நீங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக நீங்க அவளுக்காக இங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க? கிரே அப்படி சொல்லிக் கொண்டிருக்க அப்பொழுது அங்கிருந்து எழுந்த சரவணன் வேகமாக கிரேவின் முன்னால் சென்று அவனின் கையை பிடித்து வளைத்தான். கிரே வலி தாங்க முடியாமல் ஆ என்று அலறினான். இன்னொரு முறை அவளை தப்பா பார்க்கவோ இல்ல அவகிட்ட தப்பா பிஹேவ் பண்ணணும்னு நினைச்ச இந்த 2 காலும் கையும் உன் உடம்புல இருக்காது, ஞாபகம் இருக்கட்டும். சரவணன் கிரேவை மிரட்டிவிட்டு அவனது கையை விடுவித்தவன் அவனது காலரை சரி செய்து அவனை தோளில் தட்டிவிட்டு கண்களாலேயே அவனை மீண்டும் மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றான். கிரேவை முறைத்துவிட்டு ஹரிஷும் சரவணன் பின்னால் சென்றார். சரவணன் போன பிறகும் அவனது கை வலித்துக் கொண்டிருக்க கையை உதறிக்கொண்டே சரவணன் போன திசையை முறைத்து பார்த்த வண்ணம் நின்றான் கிரே. என்ன பாஸ், அவனை எதுவுமே செய்யாம அப்படியே விட்டுட்டீங்க? அவன் அந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்தர் இல்ல. ஜஸ்ட் அவனை 2 தட்டு தட்டி விட்டாலே போதும். இதுக்கப்புறம் மித்ரா இருக்கிற ஹோட்டல் பக்கமே இவன் போகக்கூடாது. அதுக்காக தான் அவனை மிரட்டிட்டு மட்டும் வந்தேன். கிரே சரவணன் மீது கோபத்தை காட்ட முடியாமல் அங்கிருந்த பொருட்களை எல்லாம் போட்டு உடைத்துக் கொண்டிருந்தான். அவனது செயலை பார்த்து அவனது வேலையாட்கள் அனைவரும் அதிர்ந்து வெளியில் நின்று கொண்டிருக்க அப்பொழுது அங்கு போதும் நிறுத்து என்று வாசலில் ஒரு குரல் கேட்டது. கிரே உடனே திரும்பி வாசலை பார்க்க அங்கு நின்றிருந்தவரை பார்த்ததும் அவனது முகம் வளர்ந்தது. அங்கிள் வில்லியம், நீங்களா? நீங்க எப்போ ஜப்பான் வந்தீங்க? கிரே சிரித்துக்கொண்டே ஓடிச் சென்று அவரை கட்டிக்கொள்ள அவரும் அவனது தோளை தட்டி கொடுத்தார். நானே தான். நீயே இவ்வளவு டென்ஷனா இருக்கு. இங்க என்ன நடக்குது? உன்னை இதுக்காகவா நாங்க இங்க அனுப்பி வச்சோம்? அங்கிள், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இடையில அந்த சரவணன் வந்துட்டான். அவனாலதான் எல்லா பிரச்சனையும். பாத்தீங்களா, அவன் நம்ம ஹோட்டலுக்கே வந்து என்னையே மிரட்டிட்டு போறான். அவனை இப்படியே விட்டா அவனுக்கு நம்ம மேல உள்ள பயம் போயிடும். அவனுக்கு நம்ம ஃபேமிலியோட பவர் என்ன காட்டணும். அங்கிள், கேவலம் ஒரு பொண்ணுக்காக அவன் என்னை இவ்வளவு தூரம் வந்து மிரட்டிட்டு போயிட்டான். கிரே சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வில்லியம் முகத்தில் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் அமைதியாக நின்றார். அவரின் அமைதி கிரேவிற்கு இன்னும் எரிச்சலை ஏற்படுத்தியது. Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 1007. என்னோட எக்ஸ் கேர்ள்ஃப்ரெண்ட். வில்லியம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்பதை பார்த்த கிரே எரிச்சலானான். என்ன அங்கிள், நான் இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம இப்படி அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம்? இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க? அவன் என்னை அவமானப்படுத்திக்கிருந்தானா அது எனக்கு பெருசு கிடையாது. என்னோட ரெப்யூட்டேஷனுக்கு என்னைக்குமே நான் முக்கியத்துவம் கொடுத்ததில்ல. ஆனா அவன் நம்ம ஹோட்டலுக்குள்ளேயே புகுந்து ஹோட்டல்ல இருந்த ஆளுங்களை அடிச்சிருக்கான். இது நம்ம ஃபேமிலிக்கே உண்டான அவமானம். நம்ம ஃபேமிலி ரெப்யூட்டேஷனை அவன் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டான். அதுவும் இல்லாம போயும் ஒரு பொண்ணுக்காக அவன் அப்படியே விட்டுலான்னு சொல்றீங்களா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒரு பொண்ணுன்னு பேசிட்டு இருக்கே. நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அங்கிள், அது அவளை உங்களுக்கு தெரியாத? அதான் அந்த கார்டல் ஃபேமிலியில புதுசா ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணிருக்காளே, அவளை பத்தி தான் சொல்றேன். அன்னைக்கு ஒரு நாள் அவளை நான் ஓங்கி கண்ணத்துல அரைஞ்சிட்டேன். அதுக்காக தான் அவன் என்னை வந்து இப்படி மிரட்டிட்டு போறான். நீ அந்த பொண்ணை பத்தி பேசும்போது உன் கண்ணில் வேற ஏதோ தெரியுது. உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு? அங்கிள், இங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது முக்கியம் இல்லை. என்ன ஆனாலும் சரி, அவளை நான் கல்யாணம் பண்ணி ஆகணும். அவளை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் நாம நினைச்சதெல்லாம் நம்மளால சாதிக்க முடியும். அவளை கல்யாணம் பண்ணணும்னு நீ ஏன் இவ்வளவு ஆவலா இருக்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா அங்கிள், கார்டல் ஃபேமிலியில எத்தனையோ வலிமையான ஆண்கள் இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் நம்பாம இவன் மேல நம்பிக்கை வச்சு அவங்களோட பிசினஸ் டீல் பண்றதுக்காக அவளை ஜப்பானுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா இவன் மேல அவங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண பொண்ணு மேல எப்படி அவ்வளவு நம்பிக்கை வைக்க முடியும்? மட்டும் இல்லாம அவ கார்டல் ஃபேமிலிக்கு வந்து முழுசா 1 வருஷம் ஆக போகுது. ஆனாலும் அவ எந்த ஃபேமிலியை சேர்ந்தவ, அவளோட ஐடென்டிட்டி என்ன, இப்படி எதையுமே இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவளுக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்கறாங்கன்னா கண்டிப்பா அவளை பத்தி அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் அவளுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. ஒருவேளை நான் அவளை கல்யாணம் பண்ணா எனக்கும் அதே அளவுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் தானே? உண்மையிலேயே நீ அவளை அதுக்காக தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா? முதல்ல அதுக்காக தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அங்கிள். ஆனா இந்த சரவணன் இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறமும் நான் அவளை விடுறதா இல்லை. கண்டிப்பா அவனுக்காகவாது அவளை நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நானும் நீ சொல்றதுக்கு சம்மதிக்கிறேன். இப்பவே நாம கார்டல் ஃபேமிலி கிட்ட உன்னோட மேரேஜ் பத்தி பேசலாம். நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா.
வில்லியம் கிரேவிடம் அப்படி சொன்னதும் கிரே சரி என்பது போல் தலையை அசைத்துவிட்டு உள்ளே செல்ல வில்லியம் சோஃபாவில் சென்று உட்கார்ந்தார். ஸ்கை ஹோட்டலில் இருந்து கிளம்பிய சரவணனும் ஹரிஷும் ஹைவேயில் போய்க் கொண்டிருக்க ஹரிஷ் சரவணன் முகத்தையே மாறி மாறி பார்த்து கொண்டு வந்தார். அவர் இப்படி பார்க்கும் பொழுதே அவர் ஏதோ சொல்ல வருகிறார் என்பது சரவணனுக்கு நன்றாக புரிந்தது. என்னாச்சு? எதுக்கு என்னோட முகத்தை இப்படி பார்த்துக்கிட்டு வரீங்க ஹரிஷ்? இல்ல பாஸ், நாம ரத்னம் கிட்ட சொன்ன நேரத்துக்கு இந்நேரம் அவரு இங்க வந்திருக்கணும் இல்லையா? ஆனா ஏன் இன்னும் வரலன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை கேட்ட சரவணன் சிரித்துக்கொண்டே ஹரிஷை பார்த்துவிட்டு தனது கையில் கட்டியிருந்த வாட்சை பார்த்தான். என்ன பாஸ், நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தா நீங்க வாட்சை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை ரத்னம் இங்க வந்திருந்தா இந்நேரத்துக்கு நமக்கு மெசேஜ் பண்ணி இருப்பாரு தானே? அதுதான் இல்ல, எந்த நேரத்துல எதை பண்ணணுமோ அதை ரத்னம் கரெக்டா பண்ணிடுவாரு. இந்நேரத்துக்கு அவர் அந்த ஸ்கை ஹோட்டலுக்குள்ளேயே போயிருந்திருப்பாரு. சரவணன் சொன்ன அதே நேரம் சரியாக ரத்தினத்தின் காரும் அந்த ஸ்கை ஹோட்டலுக்குள் நுழைந்தது. காரில் இறங்கிய ரத்தினம் நேராக வில்லியம் இருந்த அறைக்கு சென்றார். வாசலில் யாரோ வரும் சத்தம் கேட்டதும் நிமிர்ந்து பார்த்த வில்லியம் அங்கு ரத்தினம் நிற்பதை பார்த்ததும் அவரது இதழ்கள் புன்னகைத்தது. அந்த புன்னகையே வில்லியம் ரத்தினத்தை எதிர்பார்த்திருந்தார் என்று உணர்த்தியது. ஹலோ மிஸ்டர் ரத்னம், வாங்க வாங்க. கண்டிப்பா உங்களை நான் பார்ப்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. நீ சொல்றத பார்த்தா எல்லாமே பிளான் பண்ணி தான் நடந்த மாதிரி இருக்கு. ஐயே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இதெல்லாம் கடவுளோட செயல்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நினச்சிக்கிட்டே இருந்தேன் உன்னை பார்க்கணும்னு. ஆனால் சத்தியமாக இன்னைக்கு பார்ப்பேன்னு நினைக்கல. நானும் உன்னை நேரில் பார்ப்பேன்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஜப்பானுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே உன்னை பார்க்க தான். மேரேஜ் ஃபேமிலியோட ஹெட் எப்படி இருக்காங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓ அப்படியா? நீ பேசுறத பார்த்தா என் ஃபேமிலி மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதே. இந்த பாரு ரத்னம், ஆல்ரெடி ராயர் ஃபேமிலினால நீ உன்னோட ஸ்ட்ரென்த்தை எல்லாம் இழந்துட்ட. அதை உன்னால இன்னும் மறக்க முடியலையா? பாவம், நீ தான் என்ன பண்ணுவ? சரி, எனக்கு ஒரு உண்மையை சொல்லு, அந்த அமிர்தான்றது உனக்கு யாரு? அமிர்தா என்ற பெயரை கேட்டதுமே ரத்தினத்தின் உடலெல்லாம் ஒரு நிமிடம் சிலிர்க்க தொடங்கியது. அவரது கண் முன்பு அவர் சிறு வயதில் சந்தித்த அந்த குட்டி பெண் தனக்கு முன்னால் வந்து கண்களை சிமிட்டி சிமிட்டி அவரை கூப்பிடுவது போல ஒரு உருவம் தோன்றியது. ரத்தினத்தின் அந்த நிலையை பார்த்து வில்லியம் இதழோரமாக புன்னகைத்தார். என்ன ரத்னம், அமிர்தாங்கிற பேரை கேட்டதும் உனக்கு பழசில ஞாபகம் வந்துருச்சான்னு? சரி சொல்லு, உனக்கு அமிர்தா உண்மையிலேயே யாரு? அவ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அதனால இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ரத்தினம் அவளை தனது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்று சொன்னதும் வில்லியம் சத்தமாக சிரித்தார். அந்த சிரிப்பில் வன்மமே அதிகமாக தெரிந்தது. ஆனா அவ எனக்கு யார் தெரியுமா? ஒரு பகடைக்காய். என்னோட தேவைக்காக நான் பயன்படுத்திக்கிட்ட ஒரு பகடைக்காய். தனது ஆருயிர் காதலியை அப்படி சொன்னதும் ரத்தினத்திற்கு கோபம் தலைக்கேறியது. அவரது கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் பல்லை கடித்துக் கொண்டு நின்றார். என்ன, அவளை பத்தி அப்படி சொன்னது உனக்கு கோபம் வருதா? ஆனா நான் உண்மையை தான் சொன்னேன். இதை விட இன்னொரு உண்மையை சொல்லவா? அவ என்னதான் உனக்கு துரோகம் பண்ணாலும் உன்னோட பேரை சொன்னா மட்டும்தான் அவளோட கண்ணில் ஒரு ஒளி தெரியும். அதுதான் காதல்னு நினைக்கிறேன். எப்போ உன்னோட பேரை கேட்டாலும் அவளோட முகத்துல ஒரு பிரகாசம் தெரியும். அந்த பிரகாசம் தான் என்னை இவ்வளவு கோபனை செஞ்சு, அந்த பிரகாசம் தான் என்னையே அவளை வெறுக்க வச்சுது. நடந்த இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அவளை நான் இருந்த இடம் தெரியாம அடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா பாரு, பாவம், எனக்கு எந்த வேலையும் வைக்காம நீயே அந்த வேலையை பார்த்துட்ட. வில்லியம் அப்படி சொன்னதும் ரத்தினத்திற்கு கோபம் தலைக்கேற ரத்தினம் வேகமாக ஓடி சென்று வில்லியத்தின் வயிற்றில் ஓங்கி குத்த வில்லியம் அப்படியே கீழே விழுந்தார். எபிசோட் 1008. விருந்தெல்லாம் பலமா இருந்துச்சா? ரத்தினம் உதைத்த உதையில் கீழே விழுந்த வில்லியம் மறுபடியும் எழுந்து நின்று ரத்தினத்தை பார்த்து சிரித்தார். அவளை நீ காதலிக்கவே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அவகிட்ட அந்த மாதிரி நடிச்ச? அப்புறம் எதுக்கு அவளை நம்ப வச்ச? அவ உன்னை எவ்வளவு நம்பினான்னு தெரியுமா? அவ சாகர தருவாயில கூட என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன நீ கொண்டு இதுக்காக மாரிஸ் ஃபேமிலி உன்னை சும்மா விட மாட்டாங்க, கண்டிப்பா எனக்காக உன்னை அவங்க படி தீப்பாங்கன்னு சொன்னா. தன்னோட கடைசி நொடியில கூட உன் மேல நம்பிக்கை வச்சிருந்த ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு கேவலமா பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ரத்னா, அவ என்னதான் பண்ணாலும் எல்லாத்தையும் மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஜீசஸ் கிடையாது. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ அப்ராட் போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா? அங்க போய் அவ எத்தனை பேரை சந்திச்சான்னு தெரியுமா? எத்தனை ஆண்களோட அவளுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னு தெரியுமா? இன்னும் சொல்ல போனா அவங்க கூட எல்லாம் அவ பழகும்போது அவ கன்சீவா வேற ஆயிட்டா. அவளை நான் ஏமாத்தினா? வில்லியம் அமிர்தாவை பற்றி இவ்வளவு கேவலமாக சொல்லியும் ரத்தினத்திற்கு அமிர்தா மீது கோபம் வரவில்லை. அமிர்தா தன்னை பற்றி தானே மோசமானவள் என்று சொல்லியும் கூட ரத்தினத்தால் அமிர்தாவை நம்ப முடியவில்லை. அவரை பொறுத்தவரை
அந்த அமிர்தா என்றும் அவரது கண்ணுக்கு சிறு பிள்ளையாய் அவரை சுற்றி சுற்றி வரும் அதே சின்ன குழந்தைதான். அவளை பத்தி உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்குல்ல, அப்பவே அவளை விட்டு விலக வேண்டியதுதானே. அப்புறம் எதுக்கு கடைசி வரைக்கும் அவ கூட இருக்கிற மாதிரி நாடகம் ஆடின? அதுவா பார், இந்த உலகத்துல பணத்தை விட எதுவும் முக்கியம் இல்லை. நான் இப்ப இவ்வளவு பணக்காரனா இருக்கேன்னா அதுக்கு யாரு காரணம் நினைக்கிற? நீ ராயர் ஃபேமிலியை அழிச்சிட்ட. ஆனா ராயர் ஃபேமிலிக்கு இருந்த சொத்தை எதுவும் பண்ணல. நீ அங்க போய் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களோட சொத்து எல்லாத்தையும் நான் என்னோட பேருக்கு மாத்திக்கிட்டேன். அத்தனை நாள் நான் அவ கூட இருந்ததுக்கு காரணம் அவ கிடையாது, அவ பேர்ல இருந்த சொத்து தான். வில்லியம் சொன்னதை கேட்டதும் ரத்தினம் அதிர்ந்தார். ராயர் ஃபேமிலி தரைமட்டமானதற்கு பிறகு ரத்தினம் அவர்கள் சொத்தை பற்றி விசாரித்தார். ஆனால் அதை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவர் விசாரிப்பதற்கு முன்பே யாருக்கும் தெரியாத வண்ணம் வில்லியம் அதையெல்லாம் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டார் என்பது அவருக்கு இப்பொழுதுதான் தெரிந்தது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பணத்துக்காக இவ்வளவு பண்ணுவியா? அவளுக்காக நீ என்ன பழி வாங்குவன்னு அவ எவ்வளவு நம்பினான்னு தெரியுமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன்னால அவளை வெறுக்க முடியல பாத்தியா? அங்க இருக்கு உன்னோட உண்மையான காது. உன்ன மாதிரி ஒரு முட்டாளா என்னால இருக்க முடியும். சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்? சீக்கிரம் சொல்லு. நான் ஜப்பான் வந்ததுக்கான முக்கிய காரணமே என்னோட மருமகளோட கல்யாணத்தை பத்தி பேசதான். அதுக்காக தான் நான் இப்ப கிளம்பிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பு. கண்டிப்பாக வில்லியம் அமிர்தாவிற்காக தன்னை பழி வாங்குவார் என்று நினைத்திருந்த ரத்தினத்திற்கு அவரின் இந்த செய்கை பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவரால் இன்னுமே வில்லியம் பேசுவதை நம்ப முடியவில்லை. என்னதான் அமிர்தா தனக்கு துரோகம் செய்திருந்தாலும் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது என்று அவரது மனம் ஏங்கியது. அங்கிள், நான் கிளம்பிட்டேன், போலாமா? கிரே தனது ரூமில் இருந்து பேசிக்கொண்டே வெளியே வந்தவன் அப்பொழுதுதான் அங்கு ரத்தினம் இருப்பதை உணர்ந்தான். உடனே குழப்பத்துடன் அங்கு நின்று கொண்டிருந்த வில்லியமை பார்த்தான். Uncle, what's going on? Who's he? Nothing. Just ignore him. நாம இப்போ ரொம்ப முக்கியமான வேலையை போறோம். அதனால இப்போ இங்க இருந்து கிளம்புறது பெட்டர். வில்லியம் அப்படி சொன்னதும் கிரேவும் தலையாட்டிக் கொண்டே அங்கிருந்த ரத்தினத்தை பார்த்து கொண்டு வெளியேற அவன் பின்னாலேயே வில்லியமும் வெளியேறினார். வில்லியம் பேசிவிட்டு போனதை இன்னும் ரத்தினத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் அங்கேயே நிற்க அங்கு நின்ற பட்லர் ரத்தினம் அருகில் வந்தார். சார், எங்க பாஸ் வெளியில போயிட்டாங்க. இப்ப நீங்களும் இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், எந்த பிரச்சனையும் பண்ணாம கிளம்புங்க. பட்லர் சொன்னதை கேட்ட ரத்தினம் அப்போதுதான் சுயநினைவிற்கே வந்தார். அவ்வளவு நேரம் அதிர்ச்சியாக இருந்தவர் ஒரு நிமிடம் தன்னை சமாதானப்படுத்தி ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினார். அங்கிள், அங்க நடந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க எதுக்காக அவர் எதுவுமே பண்ணாம விட்டுட்டீங்க? அந்த கிழமை அங்கேயே ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. அவனை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இப்போதைக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் உன்னோட கல்யாணத்துல தான் இருக்கு. எப்படியாவது நம்ம கார்ட்டல் ஃபேமிலியோட சம்பந்தம் பண்ணி ஆகணும். அத அந்த ரத்னமும் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கு நான் ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுப்பேன். கிரேவும் வில்லியமும் பேசிக் கொண்டிருந்த அங்கு எலிவேட்டரில் ஏறி சென்று விட அவர்கள் சென்ற சில நிமிடங்களிலேயே ரத்தினமும் அங்கிருந்து வெளியேறினார். ஏற்கனவே நடப்பதையெல்லாம் யூகித்திருந்த சரவணன் சற்று தூரம் தள்ளி ரத்தினத்திற்காக காத்து கொண்டிருந்தான். ரத்தினம் வெளியே வந்ததும் தனது காரை அவர் அருகில் சென்று நிறுத்தினான். என்ன, விருந்தெல்லாம் பலமா இருந்ததா? ஒவ்வொரு ஷாக்கான மாதிரி இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதா நீங்க வர வச்ச? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல கார்ல இருங்க. உங்ககிட்ட நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. சரவணன் அப்படி சொன்னதும் ரத்தினமும் காருக்குள் ஏறிக்கொள்ள அந்த கார் அங்கிருந்து புறப்பட்டு சற்று தூரம் தள்ளி அவுட்டோரில் சென்று நின்றது. உங்களை பத்தி கேட்டதும் மூடே மாறிடுச்சு போலயே. நான் ஏற்கனவே சமர்கான்ல இருக்கேன். அதை பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. ஏதோ முக்கியமானது என்கிட்ட சொல்லணும்னு சொன்னியே, அது என்ன? ரத்தனம் அப்படி சொன்னதும் சரவணன் அவன் ஜப்பான் வந்ததில் இருந்து சற்று நேரத்திற்கு முன்பு நடந்து முடிந்தது வரை அனைத்தையும் ரத்தினத்திடம் சொல்லி முடித்தான். சரவணன் சொன்னதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ரத்தினத்தின் முகம் சுருங்கியது. அப்படின்னா அந்த பொண்ணு நிச்சயம் மித்ராவா தான் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? என்னோட உள் மனசு அப்படித்தான் சொல்லுது. அதனாலதான் அந்த கிரேக்கு நல்ல பாடம் கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா சரவணா, உனக்கு தெரியாத ஒண்ணு சொல்லவா? அங்க அந்த பொண்ணுக்கும் இந்த கிரேக்கும் கல்யாணம் பண்றதை பத்தி பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. 2 குடும்பமும் சேர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க போல. இல்ல, நிச்சயமா இது நடக்கக்கூடாது. ஒருவேளை அது மித்ராவா இருந்தா மித்ராவுக்கும் கிரேக்கும் கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். ஒருவேளை அந்த பொண்ணு மித்ராவை இல்லாட்டா கூட அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. ஏன்னா அந்த கிரே அவ்வளவு மோசமானவன். அவன் அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிடும். கண்டிப்பா அதை நாம தடுத்துதான் ஆகணும். சரி, அதை நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது விஷயம் இருக்கா? ஆமா இருக்கு. முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இதை பாருங்க.
ரத்தினம் கேட்டதும் சரவணன் வேகமாக தனது பாக்கெட்டில் இருந்த அந்த பெயர் தெரியாத நபர் கொடுத்த நாணயத்தை ரத்தினத்திடம் கொடுத்தான்.